கடந்த சில நாட்களாக பெய்த பலத்த மழையினால் புத்தளம் வண்ணாத்திவில்லு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட சின்னநாகவில்லு பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. பிரதேசத்தில் உள்ள வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள காட்சிகளே இவை. வெள்ளத்தினால் 16 குடும்பங்களைச் சேர்ந்த 20 பேர் கடந்த 20 நாட்களாக புத்தளம் கரைத்தீவு மதரசா பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். எங்களுக்கு அந்த வீட்டுக்கு வைக்கும் எல்லாரும் குளம் நிறைஞ்சி தண்ணி மேலும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. புள்ள குட்டியெல்லாம் சீரழிடு, ஸ்கூல் இல்லை, ஓரல் இல்லை, படிப்பு இல்லை, நிம்மதியான நித்திரையும் இல்லை. ஊடெல்லாம் இப்போ உடஞ்சி இதுவும் நிரந்தரம் இல்லாமல் நாங்கள் குந்திக்கிட்டு இருக்கணும். எங்கே போகிறது, எப்படி போகிறேன்னு. இதனிடையே மன்னார் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட தாழ்வுப்பாடு, கீரி, தோட்டவழி, கொண்டையான் குடியிருப்பு, சாந்திபுரம், சவுத் பார், உப்புக்குளம், பள்ளிமுனை, பேசாலை உள்ளிட்ட பகுதிகளில் இன்னமும் வெள்ளம் நிறைந்துள்ளது. மழை குறைவடைந்த போதிலும் குறித்த பகுதிகளில் வெள்ளம் அவ்வாறு காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதனிடையே கொத்மலை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட வெவங்டன் தோட்ட மக்கள் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இன்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர். அனைத்து நிலைமைகளினால் பாதிக்கப்பட்ட வெவங்டன் தோட்டத்தைச் சேர்ந்த 69 குடும்பங்களைச் சேர்ந்த 20 பேர் கடந்த 21 நாட்களாக கொத்மலை காமி திசாநாயக்க தேசிய பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். குறித்த பாடசாலையின் கட்சி செயல்பாடுகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டமையினால் தமக்கு பாதுகாப்பான வாழ்விடம் ஒன்றை வழங்குமாறு வலியுறுத்தியும் இவர்கள் கவனஈர்ப்பை மேற்கொண்டனர். கொத்மலை ஸ்கூலில் தான் தங்கியிருக்கோம். ஃபுல் ஸ்கூல்லேருந்து இப்போ ஸ்கூல் ஆரம்பித்த நிலை எங்களை 2 ஹோலில் போட்டு வச்சுருக்காங்க. எங்களுக்கு இருக்கிறதுக்கு சரியான ஒரு வழி ஒன்று பண்ணித்தாங்க. எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. வந்து இங்கே இருக்காதா இல்லைங்கிறதே தெரியல எங்களுக்கு. நாங்கள் வந்து இன்னைக்கு 20 நாள் ஆச்சு. என்னங்கிறத அவரை வந்து பார்க்கலங்க. வந்து அவரை பார்த்து எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. கவனஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்ட இடத்திற்கு வருகை தந்த கொத்மலை உதவி பிரதேச செயலாளர் உள்ளிட்ட குழுவினர் மக்களுடன் கலந்துரையாடினர். பின்பு இது தொடர்பில் உதவி பிரதேச செயலாளருடன் கலந்துரையாடுவதற்கு 5 சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. NMROவின் அறிக்கையை பெற்ற பின்னர் அந்த இடத்தில் வசிப்பதற்கு ஏற்ற இடமென அறிந்தால் உங்களுக்கு அந்த இடத்தில் உங்களை அமர்த்த முடியும். அவ்வாறு இல்லாவிட்டால் NMRO அந்த இடத்திற்கு அனுப்ப வேண்டாம் என்று கூறினால் நாங்கள் உங்களுக்கு மாற்றீடாக ஒரு இடத்தை வழங்கி அந்த இடத்திற்கு உங்களை கொண்டு செல்ல வேண்டும். அதனால் உங்களை எடுத்தவுடன் அங்கு அனுப்ப முடியாது. அதற்கான மாற்று வழியை ஏற்பாடு செய்தே உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். உங்களின் பகுதியில் உள்ள NMRO விடயமாக ஆராய்வதற்கு சென்றுள்ளார். உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் எங்களிடம் வாருங்கள். குறித்த கலந்துரையாடலின் பின்னர் கவனஈர்ப்பில் ஈடுபட்டவர்கள் தாம் தங்க வைக்கப்பட்டிருந்த தற்காலிக முகாமுக்கு திரும்பினர்.